முடிசூடிக்கிட்டு என் பிள்ளை, என் பேரன், என் அப்ப, மகன், அக்கா, தங்கச்சி, ஒரு குடும்பத்தில் 99 பேர் நீங்க கட்சியில ஆட்சியில் இருக்கணும். உங்களுடைய அரசியல் பதவிகளை இந்த நாட்டை பதவி என்கின்ற பெயரிலே திராவிட மாடல் என்ற பிரேமுக்குள்ள இன்ப நிதிக்கு இதுக்கு என்ன இருக்கு? மிகப்பெரிய துன்பம். மாநாட்டில் கொண்டு வந்து இளைஞர் மாநாட்டத்தில் இன்ப நிதியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது ஹரிச்சந்திரன் இடையில ஒரு ஆள் விட்டுட்டேன், ஹரிச்சந்திரன். அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டோம்னா அண்ணன் சூப்பர். இன்னைக்கு என்னைக்கு பதவி போகும் நிலைமையில இருக்கு கோர்ட்ல அவரோட நிலைமை. அவர் உண்மையை இந்த அணில் இது பண்ணி கரண்ட் போச்சுன்னா பாருங்க, அந்த அணிலே இவர் தான். அண்ணன் யாரு தெரியுமா? அண்ணன் பேரு தெரியுமா? ஊருக்குள்ள மீச வச்ச அண்ணன் யாரு தெரியுமா? கண்டனக்கா. தளபதியினுடைய இதயத்தில் மக்களுக்கு இடம் உண்டு, மக்களுடைய இதயத்தில் தளபதிக்கு இடம் உண்டு. 2027 தமிழகத்தில் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு வழக்கறிஞராக அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி சார். அதாவது உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்குது கேட்கறதுக்கு. அதில் முக்கியமாக முதல் கேள்வியே கொஞ்சம் வேறு மாதிரி கேட்க போகிறேன். நடிகராக இருந்து தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்திருக்கிறாரு. இதுக்கு முந்தைய நிறைய நடிகர்கள்லாம் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே கட்சியில் இருந்தாங்க, அதுலேருந்து வந்தாங்க. இவர் நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இதில் வந்து குதிச்சிருக்கிறாரு, அப்படிதான் என்னால் சொல்ல முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்புலமாக வேற யாராவது இருந்தாங்களா? வேற சில ஒரு மாதிரியான கருத்துக்கள் தகவல்கள்லாம் வந்திருக்குது. நான் அதை நேரடியாக சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான கேள்வி மேடம், பயங்கரமான வித்தியாசமான கேள்வி. இந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை மேடம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அதாவது நீங்க அநேகமா அந்த டைம் மிஷின்லேருந்து திடீர்னு குதிச்சு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருந்தகம், விலையில்லா வீடு, அதே போல விலையில்லா உணவகம், இப்படி தொடர்ந்து இரத்த தானம், கண் தானம், உடல் தானம், ஏழை எளியவர்களுக்கு உதவி, கல்வி உதவித்தொகை, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தளபதியுடைய பங்கெடுப்பு, தங்கை அனிதாவுடைய மரணத்திலே தளபதியுடைய பங்கெடுப்பு, இங்கே மீனவர்கள் பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்தது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து தளபதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க பார்க்காம திடீர்னு குதிச்சு வந்து அது பிரச்சனைகள் அப்படின்னு அவர் வந்து ஒரு நடிகர், அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமா மக்களுக்கு வந்து ஒரு நலப்பணியா செய்தாரு அப்படின்னு தான் நினைச்சோம். அரசியல் பிரவேசம் என்பது வேறு, மக்கள் நலப்பணி அப்படின்றது வேறு. ரசிகர் மன்றங்கள் வந்து எல்லாருக்கும் செய்யறாங்க இல்லைங்களா, நல உதவி திட்டங்கள் செய்யறாங்க, அது போலதான் இதையும் பார்த்தோம். ஆனா திடீர்னு தான் இப்போ வந்தாங்க. அது போல வர்றதுக்கு வந்து வேறு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அது நீங்க சொல்லுங்க, அப்படி நீங்க சொல்லலைன்னா அப்புறம் நான் கேட்கறதுக்கு. ஐயோ மேடம், ஒரு விஷயம், நல்ல கேள்வி. நீங்க என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? நடிகர் அப்ப நலப்பணி செய்யறவங்க எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றீங்க. தந்தை பெரியார் நலப்பணி செஞ்சு வந்தவங்க, அன்னை தெரசா நலப்பணி செஞ்சு வந்தவங்க. அப்ப இங்க நலப்பணின்றது ஏளனத்துக்குரியதா, என்ஜிஓ பணின்றது ஏளனத்துக்குரியதா? அதான் நான் கேட்கிறேன். அண்ணா ஹசாரே யாரு? இப்ப அரசியலுக்கு நேரடி தொடர்பு என்பது மக்களோட தொடர்பு தான், நேரடி தொடர்பு. நாம என்ன நினைக்கிறோம்னா அரசியல் என்னமோ வானத்திலிருந்து, இப்ப நீங்க தான் வானத்திலிருந்து குதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அரசியல் என்பது மக்கள் பணி. மக்கள் பணி என்பது இப்ப என்ஜிஓக்கள், சாதாரண மாணவர்கள் தன்னலமில்லாம செய்யறாங்க பாருங்க, அந்த பணிதான் மக்கள் பணி. ஆனால் காந்தியடிகள் யாரு? இந்த சமுதாயத்தை சீர்திருத்திய ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி யாரு? இந்த சமுதாயத்தை சீர்திருத்திய தந்தை பெரியார் யாரு? இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த அன்னிபெசன்ட் அம்மையார் யாரு? கவிக்குயில் சரோஜினி நாயுடு யாரு? இப்படி நம்ம பட்டியலை நீட்டிக்கிட்டே போனோம்னு வச்சுக்க, எல்லாமே சமூக சேவகர்கள் தான். காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு வரும்போது கூட சமூக சேவகராக தான் வந்தாரு. அவரு வழக்கறிஞரா தோல்வி அடைஞ்சு வந்தார், அதான் உண்மை வரலாறு. அப்ப இந்த சமூகத்தினுடைய சேவைகளை யார் முதல் நோக்கமா? அண்ணல் காந்தி ஏதாவது பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அரசியல் ஆதாயத்துக்காக கட்சி நடத்தணும்னு நினைச்சாரா? விடுதலை வேட்கை. இங்கே சில விஷயங்கள் களையப்பட வேணும், அப்படிதான் வர்றான். இப்ப என்ஜிஓஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு செய்ய இயலாததை, அரசு செய்ய முடியாததை, அரசு செய்வதற்கு சில விஷயங்களுக்கு போதிய ஆள்பலம் இல்லாத ஒரு இடத்துல, பணபலம் இல்லாத இடத்துல, இந்த நாட்டிலே எத்தனையோ ஒரு ஜாதி மதத்தை கடந்து எத்தனையோ பெரியவர்கள்,
ஒரு உயர்சாதி பிராமணர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மேட்டுப்பாளையத்துல ஒரு உயர்சாதி பிராமணர் கூட கல்வி சேவையை செய்திருக்கிறாரு. அதே போல கிறித்துவ மிஷன்கள் கல்வி சேவை பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே யார் சமூக பணி செய்யறாங்களோ தன்னலமில்லாம செய்யறாங்க. ஒரு கட்டத்துல தளபதி அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன இல்ல நினைக்கிறாங்க, அதுதான் இவ்வளவு நாள் செய்துகிட்டு தான் இருந்தாரு. சமூக பணி வந்து செய்துன்னு இருந்தாரு. அதை வந்து அரசியல்ல வந்து நுழைஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பின்னாடி யாரோ அவரை வந்து இயக்குறாங்களா அப்படின்னு தான் இப்போ டைரக்டா அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வச்சுறேன். லயோலா கல்லூரி வந்து இதை பேச்சு அடிபட்டது. அடுத்தது வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து அவரை வந்து ஆரம்பிக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு சில செய்திகள் வந்ததா இல்லைங்களா சார்? அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் கேட்குறேன். சமூக நலப்பணி விட்டுட்டு இதை வர்றது ஏன் அப்படின்றதுலாம் இல்லை. சமூக நலப்பணி அப்படின்றது வந்து எல்லாருமே வரவேற்கத்தக்கது தான். இந்த நான் கேட்ட அந்த 2 விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. அப்பட்டமான அழுக்குத்தனமான கேள்வி இது. அதுதான். இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்வி எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு லயோலா கல்லூரின்றது ஒரு கல்வி நிறுவனம். நூற்றாண்டுகளை கடந்த அந்த கல்வி நிறுவனத்தை கொச்சைப்படுத்து, ஒரே புள்ளியில ஒரு நிறுவனத்தை கொச்சைப்படுத்துறீங்க, ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துறீங்க, அல்லது இந்த நாட்டுக்கு நல்லது செய்து வந்து கிறிஸ்டியன் மிஷன்களை கொச்சைப்படுத்துறீங்க. தளபதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த முன்னாள் மாணவர்களை தவிர்த்து அவரே கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், காலேஜுக்கு போனா படிச்சான்னு கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவார். செய்திகள் வந்தது இல்லைங்க சார்? இது போல வந்து இவங்க எல்லாம் வந்து அவங்களோட இதுல வந்து ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இவர் அந்த பின்புலத்துல தான் இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஊடகங்கள்ல படிச்சதை இப்போ நீங்க அவருடைய வழக்கறிஞரா வந்ததுனால உங்ககிட்ட நாங்க அந்த மேடம் செய்தி வந்து கேள்வியை வைக்கிறோம். செய்தி வந்து நேதாஜி கூட இன்னும் உயிரோட இருக்காரு. மரியாதைக்குரிய ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருக்காரு. அவர் சீக்கிரம் மக்கள் மணி தோண்டர், என்ன வேணாலும் செய்தி கிளப்பி விடலாம், ஊன்னு கிளப்பி விட வேண்டியதான் இஷ்டத்துக்கு. செய்தி எப்படி வேணாலும் கிளப்பலாம். ஆனா உண்மை அதுல இருக்கணும்ல. துளி கூட உண்மை இல்லாத, உண்மைக்கு கொஞ்சம் கூட நெருக்கம் இல்லாத விஷயங்களை செய்திகளா போடுறதுதான் ரொம்ப தவறுன்னு நான் சொல்ல வரேன். அது பொறுப்பற்ற சில ஊடகங்கள் செய்யற வேலை. செம் டிவி அப்படி ஒரு ஊடகம் அல்ல, அது எனக்கு தெரியும். ஆனா பொறுப்பற்ற கேள்விப்பட்டதை உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். அது போல ஒரு சில செய்திகள் வந்ததா இல்லைங்களா? அதை ஒத்துக்கோங்க. அந்த செய்திகள் வந்தது, அதன் அடிப்படையில உங்ககிட்ட நாங்க வந்து அந்த கேள்வி கேட்கிறோம். சார் இது போல சொல்லியிருக்காங்க, சொன்னவங்க யாரு? உங்களுடைய இல்ல சொன்னவங்க யாரு? ஒரு சில செய்தி ஊடகங்கள்ல வந்ததே இது போல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் தைரியமான ஆளா பேரை சொல்லுங்க. சொன்ன ஒரு சில யூடியூபர்ஸும் சொல்லியிருந்தாங்க. மோரோவர் வந்து ஒரு சில செய்திகள் வந்தது, ஊடகங்கள்ல தான் வந்தது. அதுல வந்து அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்ப நான் வந்து கேட்டேன். அப்படியா சார், என்ன நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அந்த ஊடகம் எங்கள் தளபதி காஸ்ட் நியூட்ரல். இந்த சமுதாயத்துல எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஏங்க பகவத்கீதையை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கூட்டத்தினர் மதித்த இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய மன உணர்வுகளை கூட மதிக்கணும்னு நினைக்கிறவருங்க தளபதி. எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. தைரியம் துணிச்சல் உங்களுக்கு வந்துச்சா? நீங்க வீட்டுக்குள்ள கோயிலை வச்சு கொண்டாடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா எங்க தளபதி மேடையில சொன்னாரு, தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் ஏற்கவில்லை, அதை தவிர மற்ற விஷயங்களை ஏற்கிறோம். இந்த துணிச்சல் யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த துணிச்சல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்க தளபதியை தவிர வேற யாருக்கு கிடையாது. நீங்க வீட்டுல கோயில் கொண்டாடிக்குவீங்க, வீட்டில் இது பண்ணிக்குவீங்க, நீங்கள் முருகனுக்கு அரோகராமிங்க, அங்கே போய் அப்புறம் வந்து நாங்கள் கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் பாடமாக வைப்போம்றீங்க, புலக்கடை வழியாக போய் மோடியை பார்த்துக்குவீங்க, ஒருத்தர் போய் மோடியன் டாடிம்பாரு, இன்னொருத்தர் வேற விதமாக போய் பார்ப்பாரு, உங்கள் மகனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல், அவன் நேரடி அரசியல். எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சியில் எந்த காலத்திலையும் நாங்கள் அவங்களை ஏற்றுக்க மாட்டோம். அதை போல நாங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மேல் ஜாதி, கீழ் ஜாதி, மொழி பிரிவினர், சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மை, இடைஜாதியினர் அனைவரும் ஒன்று. அதுதான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தளபதியுடைய தாரக மந்திரம். இப்படி அடிப்படையில் நாங்கள் இந்த கொள்கையை வச்சு போய்கிட்டு இருக்கோம். இதை சும்மா சாயம் பூசி திடீர்னு வந்து கூச்சாரு, பட்டீர்னு வந்து கூச்சாரு, இதெல்லாம் வந்து அநாகரிகமான கேள்விகள். அடுத்ததா சார், இப்போ வந்து அவருடைய கொள்கை வந்து வெளியிட்டார் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னார், அந்த மாதிரி நான் வந்து திமுகவை வந்து டைரெக்டாகவே எதிர்த்தார். அது இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்ட்லி வந்து திமுகவினுடைய ஊழல் பட்டியலை வந்து நான் தயாரித்து வச்சுருக்கேன், இது வந்து மிக விரைவில் ஆளுநரிடம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து கடந்த 50 வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி நடத்துச்சு. அப்போ அதிமுகவில் வந்து ஊழல் ஆட்சியே இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இவர் நிறுவனர் தலைவர் திரு தளபதி விஜய் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இல்லை திமுகவில் மட்டும்தான் நடக்குதா? அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, முதல்ல இந்த ஊழல் பட்டியல் அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஆதாரமற்ற செய்தி. இப்போ நாங்கள் தயாரிச்சோமா வச்சோமா அது கிடையாது. இல்லை, ஒரு செய்தி வந்தது, ஊழல் பட்டியல் தயாரித்து வச்சிருக்கோம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற. அது வந்து எங்கள் தளபதி அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவரே ஊடகத்தை எங்கள் பொதுச் செயலாளர் வாயிலாக நாங்கள் சந்தித்து பேசுவோம்.
அதெல்லாம் ரெண்டாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வியோட மையப்புள்ளி என்னன்னா, திமுக தான் ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. ஆமாம், அதிமுக ஊழல் கட்சி இல்ல தான். தயாரிக்கிறவங்க 2 பேர்த்தையும் இல்ல சார் தயாரிக்கணும். ஒருத்தரது மட்டும் தயாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அதிமுகவும் ஆட்சி செய்திருக்காங்க. அதே போல வந்து இன்னொரு விஷயம், அவருடைய கொள்கைகள் இது மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை சொல்லும் பொழுது நேரடியா இவர் சாடினார். யார? திமுகவை. குடும்ப ஆட்சி அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அதிமுகவை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து விமர்சனமோ எதுவுமே இதுவரையிலுமே அவர் சொல்லல. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டேன் சார் உங்ககிட்ட. உங்க கேள்வி அதிமுக கூட எப்படி நட்பு கூட்டணி என்ன வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேள்வியில சொற்குற்றம், பொருள் குற்றம் எல்லாமே இருக்கு. குத்தமோ குத்தம், குத்தமோ குத்தமா இருக்கு. மேடம், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. முதல்ல ஊழல் பட்டியல் அது இதுன்ற விஷயங்களே கற்பனைகள், மற்றவங்க சொல்றது. அப்படி எது இருந்துச்சுன்னா நேரடியா எங்க தளபதி பொதுச் செயலாளர் செய்தியாளர் சந்திச்சு சொல்லுவாங்க, முறைப்படி செய்வாங்க. அது வேற விஷயம். அப்படிங்கும்போது அது வேற மாதிரி தரமான சம்பவமா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவை நாங்க சாடல, திமுக மட்டும் தான் சாடணும்ன்றது தவறு. ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துல நேரடி எதிரியே வந்து திமுக தான். ஆமா, இப்பவும் சொல்றான், எப்பவும் சொல்றான். அதிமுக இல்லையான்னு கேக்குறேன். இல்ல அதை நீங்க சொல்லிட்டீங்க. திமுக எங்கேயோ இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்கேயோ இருந்து அவருடைய நேரடி வாரிசு, சொந்த பந்தங்கள், ரத்த சொந்தங்கள் கிடையாது. அம்மா அவர்கள் வாரிசா வந்தாரு. எங்கேயோ இருந்த அம்மா அவர்களுக்கு எங்கேயோ இருந்து எடப்பாடி வாரிசா வர்றாரு. இங்க ஒரு விஷயம், மன்னராட்சி முடிஞ்சு போச்சு. முடிசூடிக்கிட்டு என் பிள்ளை, என் பேரன், என் அப்ப, மகன், அக்கா, தங்கச்சி, ஒரு குடும்பத்தில் 99 பேரும் நீங்க கட்சியில ஆட்சியில் இருக்கணும். உங்களுடைய அரசியல் பதவிகளை இந்த நாட்டை பதவி என்கின்ற பெயரிலே திராவிட மாடல் என்ற பிரேமுக்குள்ள நீங்க சுரண்டி தின்னுக்கிட்டு வழி வம்சமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதைத்தான் எங்க தளபதி சுட்டி காட்டினாங்க. அதுதானே கீழ்த்தரமான செயல். அது எவ்வளவு இங்க பாருங்க, இந்த லஞ்ச ஊழலை விட வாரிசு அரசியல்ன்றது ரொம்ப கீழ்த்தரமானது. இங்கே அரசியல் ஆசை என்பது உங்களுக்கு இருக்கலாம், அங்க இருக்க கேமராமேன் இருக்கலாம், தம்பிக்கு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். ஒருத்தருடைய மகனாக பிறந்தால்தான் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பெற முடியும் என்கின்ற கீழ்த்தரமான செயல் என்பது இங்கே மார்க்ஸ் சொன்னதை போல, இங்கே சாக்ரட்டிஸ் சொன்னதை போல, அரிஸ்டாட்டிலுடைய அரசியல் தத்துவ அடிப்படைக்கு வேட்டு வைக்கக்கூடிய செயல் இது. இந்த நாட்டை ஒரு நாடும் மக்களும் அழிந்து போவதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த குடும்பத்தில், இந்த வம்சத்தில் பிறந்தால்தான் ஒருவன் மன்னராக வர முடியும் என்கின்ற அந்த மன்னராட்சி தத்துவம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதானே அங்கே அரசியல் தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவத்தை முன்னெடுத்தார்கள். லெனினும் மார்க்சியமும் எங்கெல்லாம் அரசியல் பீரிட்டு வந்ததோ, முளைத்து வந்ததோ, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னார்? காங்கிரஸ்ல இங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜமீன்தார் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் புள்ள இப்படி வந்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்க எந்தெந்த உதாரணங்கள்லாம், எந்தெந்த கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் காங்கிரஸை நோக்கி கை நீட்டி சொன்னீங்களா, அத்தனையும் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அத்தனை அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் புள்ள, அவனுக்கு புல். ஏன் இன்ப நிதிக்கு இதுக்கு என்ன இருக்கு? மிகப்பெரிய துன்பம். மாநாட்டில் கொண்டு வந்து, இளைஞர் மாநாட்டத்தில் இன்ப நிதியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்ன்ற இந்த அசிங்கங்களை ஃபர்ஸ்ட் அடிச்சு நொறுக்கி வெளியே அனுப்புவோம் இல்லையா? புரட்சி தலைவர் அவர்களுடைய இது வந்து தளபதிக்கு ஒரு பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு. அதுக்காக கூட்டணி கிடையாது. அவரை போல சினிமாவில் இருந்து எப்படி அரசியலில் வென்று மக்கள் மனங்களை வென்று வந்தார்களோ அதை போல நாமும் வரணும் தளபதி. இதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு ஐக்கானா வச்சுக்கிறாரு, என்ன தப்பு இருக்கு? அடுத்ததாக ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து விஜய் மேல சில விமர்சனங்களை வைக்கிறாரு. அது குறித்து உங்களுடைய கருத்து மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை மேடம். அவர் பாவம் ஏதோ ஒரு ஓரமா ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அவருடைய கோபம் என்பது இயலாமையினுடைய வெளிப்பாடு. அரசியல் என்பது கோபத்தின் வாயிலாக நடத்துவது அல்ல, அறிவை பயன்படுத்தி நடத்துவது. பேச்சல்ல அரசியல், சொல்லல்ல அரசியல், செயல்தான் அரசியல். பேசுபவனை விட சொல்பவனை விட செயலில் யார் வெல்கிறானோ அவன் தான் சிறந்த அரசியல்வாதி. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு மாநாடு நாங்கள் நடத்துகிறோம், ஒரு விவசாய நிலத்தில் மாநாடு நடத்துகிறோம். தமிழக வரலாற்றில் எத்தனையோ மாநாடு பார்த்துருப்பீங்க. ஒரு மாநாடு நடத்தினான்னா முதல்ல அவனுக்கு ஒரு 10 காசு கிடைக்காது, அந்த இடத்த நார் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த அரசியல் கட்சி அது மட்டும் இல்லை, பார்த்துட்டானா இது மாதிரி ஒரு இடம் மாப்பிள்ளை, இது நம்ம கண்ணில் சிக்கவே இல்லைடா, முதல்ல இதை நம்ம வந்து பிளாட்டு போட்டு விற்று காசாக்கணும்னு ஒன்று அவன்கிட்ட நேரடியாக அபகரித்த வரலாறு உண்டு. நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற 2 கட்சி சொல்கிறேன், அவனை அடித்து புடுங்கி ரத்த கண்ணீர், இது நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் வெளியிடலாம்.
வரலாறு உண்டு. ஒரு மாநாடு நடந்த இடத்த அடிச்சு புடுங்கின வரலாறுலாம் உண்டு, ரத்த கண்ணீர் வரலாறுகள் உண்டு. அது மட்டும் இல்லை, அந்த மாநாடு இடத்துக்கு காசு கொடுக்கறது இல்லை, இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஈனக்கிரயத்துக்கு மட்டமான விலைக்கு அதை வாங்கிற முயற்சி செஞ்சு அபகரிக்கிற இந்த அரசியல் கழுகுகள் வல்லூர்கள் இருக்க கூட்டத்தில் எங்கள் தளபதி மாநாடு விவசாயிகள் இடத்திலே நடத்தினோம். அந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிப்பதில்லை, அந்த நிலத்தை விவசாயத்திற்கு தகுந்தது போல சீர்படுத்தி மீண்டும் மேம்படுத்தி அவர்களுடைய கோரிக்கையான இங்கே விலங்கினங்கள் அடிக்கடி இடி மின்னலால் தாக்கப்பட்டு இறக்கின்றன என்பதற்கு ஒரு டவரை வச்சு கொடுத்து, அங்கே ஏழை விவசாயிகளுக்கு மாடோடு கன்று பரிசாக கொடுத்து, தங்கத்தால் மோதிரம் கொடுத்து, விருந்து கொடுத்து, அவர்களை காது கொடுத்து, அவர்களுடைய குறைகளை, கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை குடும்பத்தில் ஒருவராக இருந்து சமபந்தி நடத்தி அனுப்புறாங்களே, இவங்க வேணுமா? உங்களை சமய சந்தர்ப்பத்திற்கு பயன்படுத்த அபகரிக்கக்கூடிய அந்த ஆளுகின்ற கட்சிகள் வேணுமா என்பது செயல் காட்டியிருக்கா இல்லையா? சொல்ல விட இந்த செயல் நீங்க எத்தனையோ நீங்களும் வியூகம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 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 மியர் தேங்க்ஸ். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறீங்க, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் வந்தீங்க மேடம், தேங்க்ஸ் இன்டர்வியூ, இந்த ஒரு மியர் தேங்க்ஸ் கூட கிவ் அண்ட் டேக் பாலிசி கூட இல்லாத இந்த அரசியல் யுகத்திலே அதை தாண்டி ஒருத்தர் இருக்காருன்றதா அதான் எங்களுடைய அரசியல், தமிழக வெற்றி கழகம், தளபதியுடைய வே அண்ட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா சார், இப்போ அதானியனுடைய பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்குது. அதானி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்களை வந்து அதாவது வந்து லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அதில் தமிழ்நாடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குறித்து இதுவரையில் வந்து விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறாங்கல்ல, இருக்கு இருக்கு, எப்போவுமே எதை எடுத்துக்கிட்டாலும் நான் தான், லஞ்சம்னாலும் நான் தான், ஊழல்னாலும் அதுவும் நான் தான், இங்கே சாராயம்னாலும் அதுவும் நான் தான், இங்கே கற்பழிப்புனாலும் அதுவும் நான் தான். எங்கள் ஆட்சியில் நீங்கள் ஏதாவது உலகத்தில் உலகமாக அசிங்கம் ஏதாவது கீழ்த்தரமான ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்களேன், அப்படியே இவங்களுக்கு பொருந்தும். அதில் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் இதை வந்து இது பேர் தான் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளருக்கு நீங்கள் ஒளிச்சு மறைச்சு பேசுகிறீங்க. அந்த அதானிகளுடைய பின்புலமாக இந்த திமுகவும் இருக்கிறது. இந்த மத்திய அரசுடைய ரகசிய உடன்பாடுகளில் இருக்கு திமுக. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல ஒளிக்க இன்னும் நிரூபணமே ஆகல. அதுக்குள்ள நீங்க போறீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலயே அதை பத்தி எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி அப்பட்டமா சொல்றீங்க சில. சூப்பர் சூப்பர். உலகமகா உத்தமருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு கட்டண அந்த பிரச்சனை வந்தப்பவே அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டார். அவர் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு உண்மையை. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, மாதிரியான ஒரு குற்றம் நடக்கவே இல்லை அப்படின்னு. நீங்க என்ன நினைங்கன்னா இப்ப அவரை பத்தி திமுகவை பத்தி கரெக்டா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க மேடம். சொன்ன ஆளு இருக்காரு பாருங்க, காந்தி, நேரு, அதுக்கடுத்து இவர் தான் ஹரிச்சந்திரன். இடையில ஒரு ஆள் விட்டுட்டேன், ஹரிச்சந்திரன். அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டோம்னா அண்ணே சூப்பர். இன்னைக்கு என்னைக்கு பதவி போகணும் நிலைமையில இருக்கு கோர்ட்ல அவரோட நிலைமை. அவர் உண்மையை இந்த அணில் இது பண்ணி கரண்ட் போச்சுன்னாரு பாருங்க, அந்த அணிலே இவர் தான். என்ன அப்போ ஏங்க ஒரு இளைஞர்களுடைய கனவுகளை சிதைச்சு அவங்க வாழ்வாதாரத்தை சிதைச்சு எந்த அமைச்சராக அவர் நேரடியாக காசு வாங்கிட்டு அவனை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி சீட் பண்ணி அவர் சொல்கிறவங்களுக்கு ஒரு யோகியதை வேணும் முதல்ல. ஏன்னா அவர் எப்படி உண்மை பேசுவார்? உண்மைக்கும் அவருக்கும் சூப்பரான தூரம். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் எவ்வளோ தூரமோ அதை மாதிரி தான் உண்மைக்கும் அவருக்குமான தூரம். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஆள் சூப்பராக வந்து சொல்லிட்டாருன்னா உடனே அமைச்சர் சொல்லிட்டா வேதவாக்கா? அது சொல்லக்கூடிய அமைச்சர் யார்? இன்றளவும் வந்து அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர். இன்றளவும் அவர் மேலே வழக்கு போய்கிட்டு இருக்கு. அவர் ஒரு பிணையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி. அவர் சொல்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்க. அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் அப்படி இல்லை, நாங்கள் ஆமாம் திருன்னோம், எல்லாம் பங்கு கொடுத்தோம், மரியாதைக்குரிய எங்களுடைய உதயநிதிக்கு பங்கு கொடுத்தோம், எங்கள் தலைவருக்கு பங்கு கொடுத்தோம்னு சொல்லுவார். அந்த நாங்கள் இதெல்லாம் பதுக்கி வச்சுருக்கோம், தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு போய் ஓட்டுக்கு லஞ்சமாக கொடுப்போம், இதெல்லாமா சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து? எல்லா கட்சியும் தான் செய்கிறாங்க, அந்த கட்சியை மட்டும் எதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? இப்போ இங்கே பாருங்க, செய்கிறத விட அதை தான் நான் சொல்கிறேன்ல, செய்கிறது எல்லா கட்சியும் செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம அண்ணன் சீமானோட முரண் இருக்கலாம். அண்ணன் சீமானா காசு கொடுத்தாரா? நம்ம உடனே 10 எல்லா பேரும் அப்படி தான் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் சொல்லுவீங்க எல்லா பேரும் செய்கிறாங்கன்னு. அது அல்ல, அவருக்கு 8%, 8.2% தமிழகத்தை ஆண்ட கட்சிகளை தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அதனால கேட்டேன். எல்லா கட்சியும் ஓட்டு காசு தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அப்போ எதுக்கு மறுபடியும் ஓட்டு போடுறீங்க?
நீங்களும் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக தானே இருக்கீங்க. எல்லா பேரும் திருட்டு போயின்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுடைய வாக்குகளை காசுக்கு விற்கிறீங்க? அப்போ நீங்கள் யாரோட வரணும்? வாங்க தாவேக்கால ஜாயின் பண்ணிக்கோங்க, மகளிர் நிலையம் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்தில் உங்களை உறுப்பினர் ஆக்கி விட்டுருவோம். இந்த இந்த அனாச்சாரங்களை, இந்த தேர்தல் அனாச்சாரங்களை களையறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். வாக்குக்கு காசு, மக்கள் பணத்தை சுரண்டி வீட்டுக்கு கொண்டு போகிறது, இதே மாதிரி லஞ்ச லாவண்யங்கள், ஊழல், இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை சீரழிக்கிறது, இந்த மண்ணை மலையை மக்களை காக்க தவறுவது, இயற்கை வளங்களை சுரண்டி திங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்த்து தான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு களத்தில் நின்றுகிட்டு இருக்குது. இந்த வாக்குக்கு காசு என்பது மக்களுக்கு ஒரு நீங்க இப்ப காசே கொடுக்காம இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம எதுவும் இது பண்ணாமக்கு ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகள் இலவசம் எதுவுமே அறிவிக்காம நிக்க போறீங்களா சார்? இலவசம்ன்றது வேற மேடம். நீங்க ரெண்டையும் இல்ல, ஒரு படத்துல கூட இலவசம்லாம் வாங்க கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்ப இவர் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ஃபேஸ் பண்ண போறாங்க இவருடைய கட்சி சார்பா. மேடம் அப்ப இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ட்டு இல்ல எங்களுடைய இலவசம்ன்றது மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும். எப்படி இப்போ எங்கள் தளபதி சொன்னார் பாருங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, கஷ்டப்படுறானா 2 மீனையும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே வெளியே உங்களை கரப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்னொன்று, இந்த எலெக்ஷனுக்கு காசுன்றது எப்படின்னா எலிக்கு தேங்காய் பற்ற வைக்கிற மாதிரி தான். சாப்பிட்டுட்டு உள்ள எலி மாட்டிக்க போகுது, மக்கள் நம்ம 5 வருஷம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். அவன் தேங்காய் தோப்பையே அடிச்சுட்டு போயிடுவான். தேங்காய் பத்தைக்கு ஆசைப்பட்டு நமக்கு சுடுதண்ணியாக சாக்களை போட்டு உள்ள சாத்துவானான்றது தெரியாது இந்த 5 வருஷத்துலேயே. அப்படிப்பட்ட நிலையை மக்களும் உணரணும் நிச்சயமா. அப்ப இது போன்ற செயல்களை நம்ம முன்னெடுத்து நல்ல அரசியல், எப்பவுமே லஞ்ச லாவணியமற்ற அரசியல், எதிர்பார்ப்பற்ற வாக்குகள் தான் லஞ்ச லாவணியமற்ற அரசியலை தரும். அந்த அரசியலை தான் நம்ம முன்னெடுக்கணும். அதுக்கு உங்களை போன்ற நல்ல ஊடகங்களும் துணை நிற்கணும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இன்னும் நிறைய இலாபரேட் ஆகல, வெறும் லெட்டர் பேடு கட்சி மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது. அதை பத்தி சொல்லுங்க. யார் உங்களுக்கு லெட்டர் போட்டு சொன்னது? லெட்டர் பேடு கட்சி அந்த கட்சி இல்ல, விமர்சனம் பண்றவங்க தான் எல்லாரும் விமர்சனம் பண்றவங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அந்த கேள்விப்பட்டதும் உங்ககிட்ட கேட்கறோம். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றாங்களே என்ன அப்படின்ட்டு கேட்டா மக்களுக்கு தெரியும்ல சார். அது விமர்சனங்கள் சில பேர் அது வேற வாய் இது நார வாயின்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். விமர்சனங்கள் எப்பவுமே ஊர்வாயோ உளவாயோ மூட முடியாது. யார் லெட்டர் பேடு கட்சி? எவ்வளோ பெரிய நலத்திட்டங்களை நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துட்டு போறோம். இப்போ நீங்களே சொல்றீங்க, நீங்க ஊழல் பட்டியல் தயாரிக்கிறீங்கன்றீங்க. ஆனா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது இல்ல. ஆனா அதற்குள்ள இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது. அத லெட்டர் பேடு ஆமா சொல்லி இங்க பாருங்க, பட்ட மரம் தான் காயடிப்படாது, பழுத்த மரம் கல்லடிப்படும். பட்ட மரம் திமுக போன்ற பட்ட கிழட்டு மரங்கள் ஏன் கல்லடிப்படும்? கிழட்டு மரங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. மலட்டு மரம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அது போய் பட்ட மரம் அப்படின்றீங்க. அப்படிதான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்படிதான் விளக்கு அணையும் போது பிரகாசமா தான் இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். எது ஸ்ட்ராங்கா இருக்கு? அடையாறு ஆலமரம் கூட பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நல்ல கிட்டக்கு போய் பாருங்க, கம்பி கட்டி இருக்கும். ஏன்னா ஆகையினால் அது பட்ட மரம் கிழட்டு மரம், பழுத்த மரங்கள் கல்லடிப்படாது. பழுத்த மரம் கல்லடிப்படும், பட்ட மரமும் கிழட்ட மரமும் கல்லடிப்படாது. படத்தான் செய்யும், இன்னும் படம் கல் இல்லை. குச்சி எடுத்து விரட்ட பார்ப்பாங்க. ஏன்னா இதை சுரண்டி தின்னுவீங்க, நாட்டை அடித்து கொள்ளையடித்து சாப்பிட்டவங்க. அவங்கள அகற்றன்றது ஒன்றும் லேசான காரியங்கள்லாம் கிடையாது. எல்லாத்தையும் விலை வாங்குவாங்க. இங்கே திரள் நிதி கேள்விப்பட்டிருக்கீங்க, சுருள் நிதி கேள்விப்பட்டதில்லை. நீங்க நடுநிலை தொலைக்காட்சி எத்தனையோ யூடியூபர்ஸ தொலைக்காட்சி திரள் நிதினா என்ன, சுருள் நிதினா என்ன? திரள் நிதி இந்த உலகத்துக்கே தெரியும். திரள் நிதின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். கட்சிக்காரன்ட்டு ஊர்ல உலகத்துல எவன் இல்லாட்டி 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவான், 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவான், 2000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவான். சுருள் நிதின்றா என்னன்னா, சுருட்டி வச்சிருக்க பணத்தை வச்சுக்கிட்டு தன்னை பற்றி ஒரு பின்பப்படுத்து. அண்ணன் யாரு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் சாயந்தரம் கூத்து கட்டுவாங்க. நான் கிராமத்துல மதுரை மாவட்ட பக்கத்துல ஒரு கிராமம், ஐயமலைன்ற கிராமம். அண்ணன் யாரு தெரியுமா? அண்ணன் பேரு தெரியுமா? ஊருக்குள்ள மீச வச்ச அண்ணன் யாரு தெரியுமா? டண்டனக்கா டனக்கு டண்டனக்கான்னு கூத்து கட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த ஊர் பெரியவரை பெருமைப்படுத்துறாங்களா அந்த திருவிழா இதெல்லாம் வந்துச்சுன்னா. அது மாதிரி இவங்க ஆளுகளை வச்சு சுருள் நிதி, சுருட்டி வச்ச நிதியை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்ல, இந்த மற்ற சோசியல் மீடியாக்களில் மற்றும் இங்கே செய்தி தொலைக்காட்சிகள். ஏங்க ஒரு நாளில் ஒரு பெண் ஒரு ஆசிரியை பள்ளிக்கூடம் புகுந்து சங்கலை குத்தி கொள்றான். ஒரு வழக்கறிஞரை குத்துயிரும் கொலையுமா வெட்டி போட்டு போறான், வெட்டி சாச்சிட்டு போறான். ஒரே நாளில் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. 3 கொலைகள் நடக்குது. ஒரு குற்றுயிரும் கொலையுமா ஒருத்தனை படுகொலை பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது. தெருவில் தூக்கி எறிஞ்சிட்டு போறான்.
ஒரு பக்கம் அதானியுடைய கொள்ளை, ஒரு பக்கம் இந்த அரசு கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட் வந்து இந்த அரசு மேலே ஒரு குட்டு வைக்குது. நீங்கள் வந்து ஒரு கீழ்த்தரமான செய்திகளை செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய வழக்கை வந்து நான் வந்து மேலே அனுப்புகிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசின் மீது உள்ள ஊழல் வழக்கு மேலே தீர்ப்பு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மறைச்சு போட்டுட்டு இந்த ஊடகங்கள் எதுவுமே விவாதத்துக்கு எடுக்காம இந்த சுருள் நிதியை சுருட்டி வச்ச நிதியில் பங்கு வாங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் சுருள் நிதி. திரள் நிதி யார் பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு இந்த உலகத்துக்கே தெரியும். அதுக்கு தலைவன் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே. அதுக்கு வந்து சாட்சாத் நம்மளுடைய பெருந்தலைவன் ஒருத்தர் இருக்கார். சுருள் நிதியை பண்ணுறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. தாங்க சுருட்டி வச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தன்னை பற்றி விரிவாக காட்டிக்கிட்டு, தன்னை பற்றி பெருமைப்படுத்திக்கிட்டு, தன்னை ஒரு பின்பப்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட பொய்யும் புரட்டும் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் சுருள் நிதி திட்டம். 2026ல் வந்து நீங்கள் வந்து எல்லா தொகுதியிலும் நிற்க போகிறீங்களா, இல்லை எத்தனை தொகுதி வந்து உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. தளபதி தலைமையில் கூட்டணிங்க. அதான் யாருடன் கூட்டணி? தளபதி தலைமையில் கூட்டணி. எங்களை நம்பி யாராவது வரலாம் இல்லையா, அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் இல்லையா, அவர்களை நம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் இல்லையா, எங்க தளபதி சொன்னது கேட்கவில்லையா, அந்த நிலையில நாங்க இருக்கோம். எங்களை நம்பி வருபவர்களை நாங்கள் கைவிடாம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அது மட்டும் இல்லை, நீங்க சொன்னீங்கல்ல சில விஷயம் மறந்துருப்பீங்க. யாரையெல்லாம் நாங்க சேர்த்துட்டு இந்த அரசியலை நோக்கி வர்றோன்றது மட்டும் பாருங்க. எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் அப்படி நம்பி வர்றவங்க அரசியல் கட்சியை தாண்டி உள்ளவர்களையும் அரவணைத்து தளபதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போவாங்க. நாங்கள் முதன்மை கட்சி, எத்தனை இடம்லாம் இல்லை, யாருக்குமே இடம் இல்லை இங்கே தமிழ்நாட்டில். தளபதியினுடைய இதயத்தில் மக்களுக்கு இடம் உண்டு, மக்களுடைய இதயத்தில் தளபதிக்கு இடம் உண்டு. 2027 தமிழகத்தில் தளபதி ஆட்சி என்கின்ற காட்சி மாற்றம் உறுதி. மறந்து விடாதீர்கள், மாற்றம் உறுதி. மிக நம்பிக்கையோட இதுவரையில வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நீங்க நல்ல விளக்கமா எல்லாருக்கும் சொன்னீங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா சொன்னீங்க, அப்படிதான் சொல்ல முடியும் என்னால. மிக்க நன்றி சார். வணக்கம் சார். நீங்களும் அருமையா இன்டர்வியூ பண்ணீங்க. தேங்க்யூ மேடம்.